1500 ஆண்டுக்கு பழமையான கட்டடம். இந்த இடத்த பார்க்கறதுக்கு வருடந்தோறும் 50 லட்சத்துக்கு மேல ஃபாரினர்ஸ் இந்தியா வர்றாங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் குமரி விழாக்கர். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதை கேட்கணும் எங்க சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியாவிலேயே பண்டைய காலத்துல 1500 ஆண்டுக்கு முன்னாடியே யூதர்கள் வாழ்ந்த ஒரே காலனி இந்த காலனி தான். சரியா? இவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிறிஸ்டின்ல ஜீசஸ் ஏசப்பை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. கிறிஸ்தவர்களுடைய சிலுவையை இன்னைக்கு வரைக்கும் இவங்க அவமானத்தின் சின்னமா தான் கருதாங்க. சரியா? அது மட்டும் இல்லைங்க, இந்த கொச்சியில இருக்க மட்டாஞ்சேரியில இப்போதைக்கு ஒரே ஒரு ஆளு தான் யூதரா இருக்காங்க. சரியா? மற்ற எல்லாருமே நாடு விட்டு போனாங்க. எனக்கு பின்னாடி பாக்குறது அந்த யூத கோயில். சரியா? புனித தலம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த வீடு தான் அந்த ஒரு கடைசி ஜெனரேஷனைய ஒரே ஒரு யூதர் வாழ்கிற இடம். சரியா? அவர் மட்டும்தான் இந்த இடத்துல வாழ்கிறாரு. சரியா? அது மட்டும் இல்லாம இங்க மேக்சிமம் வர்ற எல்லாமே ஃபாரினர்ஸ் தாங்க. இதுதான் யூத கோயில். சரியா? இந்த இடத்துல சென்டர் பகுதியில் இருந்துதான் இவங்க பிரேயர் பண்ணுவாங்க. அந்த சாமியாரு மொத்தமே வாரத்துக்கு 2 நாள் மட்டுமே பிரேயர். இது பண்டைய காலத்துல 1500 ஆண்டுகளுக்கு பழமையுடைய கோயில். எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் கேரளா கவர்மெண்ட் சூப்பரா மெயின்டைன் பண்ணி வர்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லைங்க, இங்க உள்ளாடி போனீங்கன்னு சொன்னா சைலண்டா இருக்கும். சூப்பரான அடிப்பொலியா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஆளுக்கு வேண்டிய இப்பவும் அங்க மாஸ் நடக்குன்னு சொல்றாங்க. சரியா? நீங்க உள்ளாடி ஏறணும் 10 ரூபாய் டிக்கெட். இதுதான் அந்த பண்டைய காலத்துல செய்யப்பட்ட யூத கோயில். அது மட்டும் இல்லைங்க, இந்த மட்டாஞ்சேரிக்கு போனீங்கன்னு சொன்னா நம்ம பண்டைய காலத்துல கட்டிடக்கலைகள், அதே மாதிரி சாமி சிலைகள் எல்லாமே பார்க்கலாம். நீங்க ஒரு போய் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.